ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். எஸ், இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? டபுள் மேட்ச், 2 மேட்ச் இருக்குது இன்றைக்கி. ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். என்னாச்சுன்னு பார்ப்போம். அக்சர் பட்டேல் தான் டாஸ் ஜெயிச்சார். திடீர்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ் நின்றுட்டு இருக்காரு. என்ன ஆச்சு ஹார்திக் பாண்டியாவுக்கு அப்படின்னு யோசித்தேன். டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார் அக்சர் பட்டேல். ஐடனோ எதுக்கு இந்த வெயிலில் ஒரு ஃபீல்டிங் எடுத்து தெரில. 3:30 மணிக்கு சூரியகுமாரை கேட்டார், நீ இப்போ ஆனால் நாங்கள் பேட்டிங் பண்ணுறது தான் விரும்பணுன்னாங்க. ஸோ 2 டீமுமே தே காட் வாட் தே வாண்டட். ஹார்திக் பாண்டியாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் லீட் பண்ணுறேன்னாரு சூரியகுமார் யாதவ். ஃபைன். 2 டீமுமே ஆளுக்கு ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. மும்பை வந்து கேகேஆர் ஜெயிச்சாங்க, டிசி வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டை ஜெயிச்சாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டு 26 for 4 சேஸ் பண்ணாங்க. 145 முடிஞ்சு போச்சு அந்த மேட்ச். நினச்சப்போ சமீர் ரிஸ்வி 70 ஸ்டெப்ஸ் 39 வச்சிட்டாரு. இந்த சமீர் ரிஸ்வியை தான் சிஎஸ்கேலேருந்து அனுப்பிச்சாங்க, எங்களுக்கு வேணாம் நீ போ அப்படின்ட்டுன்னு. எனிவே, மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு. ரயான் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா குட். ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரில் ஃபுல்லாகவே இருக்கார் கிரவுண்டில். வெரி குட். அண்ட் சீக்கிரமே ரயான் ரிக்கில்டன் அவுட் ஆகிட்டார். 9 ரன் தான். அப்புறம் திலக் வர்மாவும் டக்கு சீக்கிரமே அவுட் ஆகிட்டார். சீக்கிரமே 2 விக்கெட் விழுந்துருச்சு. பவர் பிளேயில் இவங்க 41 for 2. 10 ஓவரில் 73 for 3, 15 ஓவர்ஸ் 117 for 4. அண்ட் சூரியகுமார் யாதவும் இவரும் ரோஹித் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. 3rd விக்கெட் 53 ரன்ஸ் ரோஹித் கூட. 5th விக்கெட் 37 ரன்ஸ் நமன்தார் கூட. 6th விக்கெட் ஒரு 24 ரன் சேட்டர் இருந்தார். அப்போது இந்த 3 தான் இன்னும் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு. பட் இருந்தாலும் 162 for 6. அண்ட் பிச்சு கொஞ்சம் பவுலர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பேட்டிங் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. எதுக்கு நடராஜன் 6வது சேஞ்சு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அட்டாக் பவுலர் அவர் 1 down நம்பர் 3 சேஞ்சிலான்னு கொண்டு வந்துருக்கணும் லெஃப்ட் ஆர்ம். பட் எனிவே ஹி போல்ட் வெல். அண்ட் முகேஷ் குமார் தான் 2 விக்கெட் எடுத்தார். 2 for 16. நிகிடி, அக்சர் பட்டேல், விபராஜ் நிகாம் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. நடராஜனும் 1 for 24. குல்தீப் யாதவ் எக்கனாமி ரேட்டு 10.3, எக்ஸ்பென்சிவ் 0 for 31. 3 ஓவர் தான் போட்டார். லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 45 ரன் தான் அடித்தாங்க. இன்னும் கூட அக்சலேட் பண்ணியிருக்கலாம். எனிவே முடியல பேருக்கு. பார்ப்போம் சேஸில் என்ன ஆச்சுன்னா, இப்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி 5 ஓவர் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு 5 ஓவரில் 4 பவுலரை யூஸ் பண்ணிட்டாரு சூரியகுமார் யாதவ். இவர் நைஸ் டு சி பும்ரா அட்டாக்கிங். நம்ம 2வது ஓவரே பும்ரா வந்தார் bowling போட. பொதுவாகவே 3rd சேஞ்ச் தானே வருவார். 3rd சேஞ்சோ 4th சேஞ்சோ. எனிவே அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், நிஷாங்கா, நிதிஷ் ராணா, அக்சர் பட்டேல், டேவிட் மில்லர், விப்ராஜ் நேகாம் அப்படி தான் போனோம். பட் கேஎல் ராகுல் ஆல்ரெடி அவுட் ஆட்டார். லெக் சைடில் வந்து கிளான்ஸ் பண்ண போனார். காட் பேண்ட் ஐனோ அக்லி வே ஆஃப் கெட்டிங் அவுட். அண்ட் சேடாக என்ன சொல்கிறேன், டிசப்பாயிண்டிங் வே டு கெட் அவுட் சொல்லணும். கேஎல் ராகுல் 1 ரன் தான் எடுத்தார். ஃபஸ்ட்டு மேட்சில் 0 எடுத்தார். நிஷாங்கா இஸ் பேட்டிங். அப்புறம் நிதிஷ் ராணா வந்தார் 1 down. தேவையில்லாமல் லொட்டு வச்சுட்டு சிங்கிள் எடுக்கிறேன்னு குடுக்குன்னு ஓடினார். டேரக்ட் ஹிட், ரன் அவுட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு பும்ரா. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஃபாலோ த்ரூவில் நின்று குனிஞ்சு பாலை தூக்கி இன்னும் எய்ம் பண்ணி டேரக்ட் ஹிட் பண்ணுறதுல அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் பும்ரா டிட் அ வெரி குட் ஜாப். ஓடி போய் பாலை எடுத்து அவரே திரும்பி டேரக்ட் ஹிட் பண்ணார். அவுட் ஆகிட்டார். ரன் அவுட் நிதிஷ் ராணா. அண்ட் பும்ராவுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். பும்ரா வந்து பொதுவாகவே அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடக்குது டெல்லி. பொதுவாக பும்ரா இந்த பிச்சு இந்த கிரவுண்டில் மட்டும் தான் வெரி எக்ஸ்பென்சிவ். அவர் கேரியரில் 9.55 ஆவரேஜ் இந்த கிரவுண்டில். மற்ற கிரவுண்ட்லாம் பார்த்தா 6.66 தான். ஏன் தெரியல இந்த கிரவுண்டில் மட்டும் அவ்வளோ அடி விழுதுன்னு. ஃபஸ்ட்டு 5 ஓவரில் 4 பேர் யூஸ் பண்ணார் சொன்னேன் இல்லையா. அண்ட் அட்டாக் தீபக் சார் போட்டார். ஆனால் ஹார்திக் பாண்டியா இல்லைல்ல. தீபக் சார் அண்ட் பும்ரா அட்டாக் பண்ணார். அப்புறம் சாட்னர், அப்புறம் ஷர்துல் தாக்கூர், லார்ட் தாக்கூர் அவர் bowling போட்டிருந்தார். பார்ப்போம். இன்னும் இருக்காங்க இவங்ககிட்ட bowlers. கார்பின் போஷ் இருக்கார். இம்பேக்ட் சப் யார் வர போகிறா தெரியல. அப்வியஸ்லி மிச்சல் சாட்னர் ஒரு தான் போட்டிருக்காரு. அண்ட் பாப்பா எவ்வளோ ஸ்கோர் சேஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு. அன்றைக்கி பண்ணிட்டாங்க 26 for 4. இப்போ 163 வேணும் ஜெயிக்கிறதுக்கு. இப்போ நான் அதை முடிக்கிற நேரத்தில் ஸ்கோர் வந்து 47 for 2 in 6.4 overs என்னமோ. நிஷாங்காவும் சமீர் ரிஸ்வி விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் 120 ரன், இன்னும் 118 19 ரன் வேணும். பார்ப்போம். ஆல் அவுட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா இவங்க சேஸ் பண்ணுவாங்க இந்த ரன்னை. அண்ட் பும்ரா கையில் தான் இருக்குது. கடைசி 2-3 ஓவருக்கு ஹோல்ட் பண்ணுறாங்களா இல்லை 3 ஓவர் போட போகிறாரா, மிடில் போட போகிறா தெரியல. இன்றைக்கி இன்னொரு மேட்ச் வேறு இருக்குது. அது யார் பண்ணுங்க? ஜிடி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஈவினிங். நாளைக்கு தான் சிஎஸ்கே வச்சது ஆர்சிபி. அதோட ப்ரிவியூ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன். நீங்கள் நினைக்கிறீங்க? மேட்ச் பார்த்துட்ருக்கீங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, பார்ப்போம். அண்ட் செட் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போகக்கூடாது, இருக்கணும். அப்போ லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் ஜெயிச்சாலும் அதே தான் போன வாட்டி சமீர் ரிஸ்வி பண்ணார். அண்ட் டெல்லி கேபிள் இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள். போன ஐபிஎல்லில் 8 டிஃப்ரெண்ட் ஓப்பனர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ தான் நிஷாங்கா இஸ் அ வெரி குட் பிளேயர், ஸ்ரீலங்கா. அவரும் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுறாங்க. சீக்கிரமே அவுட் ஆகிட்டார் கேஎல் ராகுல். வாட் டு டூ? எனிவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.